இந்த லெக்சரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா வேவ்ஸ் ஆன் எ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கில் வேவ்ஸ் எந்த அளவுக்கு வெலாசிட்டி இருக்குது, அதோட ஃப்ரீக்குவென்சி என்னவாக இருக்குன்னு டெரைவ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வெலாசிட்டி ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ஆன் எ ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம இழுத்து பிடிச்சி வச்சுருக்கோம், ஓகேங்களா? அதை இழுக்கிறோம், சென்டராக பார்த்து இழுக்கும் போது உங்களுக்கு அதில் வைப்ரேஷன்ஸ் ஏற்படும், ஓகேங்களா? அதாவது ஒரு வேவ் வந்து அதில் ட்ராவல் ஆகும் அந்த ஸ்ட்ரிங்கில். அந்த வேவினுடைய வெலாசிட்டி என்ன, அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன கண்டுபிடிக்க போகிறோம். இமேஜின் எ ஸ்ட்ரிங் அண்டர் டென்ஷன். டென்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து கட்டி வச்சுருக்கிறதுன்னு அர்த்தம். இஃப் வி ப்ளக் த ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்கை இழுக்கிறோம் சைடு வாக்கில், அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு வேவ் வந்து ட்ராவல் ஆகும், ஓகேங்களா? அந்த வேவினுடைய ஸ்பீடு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் மாஸ் பர் யூனிட் லென்த். டென்ஷன் என்னதுன்னா எந்த அளவுக்கு டைட்டாக அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை டென்ஷன்னு சொல்லுவோம். மாஸ் பர் யூனிட் லென்த், அதாவது அந்த ஸ்ட்ரிங் வந்து எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது, அதாவது ஒவ்வொரு மீட்டருக்கும் அதனுடைய வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு விஷயம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த வேவினுடைய ஸ்பீடு இருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ டயக்ராமுக்கு வருவோம். இங்கே பாருங்கள், PQ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கு, ஓகேங்களா? இப்போதைக்கு நார்மலாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கமாக இப்படி இழுக்கிறேன். அப்படி இழுக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் ஃபார்மேட்டில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன் டச் ஆகிற மாதிரி, அப்புறம் இங்கேருந்து ஒரு லைன், இங்கேருந்து ஒரு லைன், எல்லாமே 90 டிகிரி, ஓகேங்களா? ஸோ இது O, இது A, இது B. நெக்ஸ்ட்டு இதுதான் ரேடியஸ் R, ஓகேங்களா? இதுதான் இந்த டென்ஷன் T. இங்கே ரெண்டுமே ஆங்கிள் மேக் ஆகும், d θ ஸ்மால் ஆங்கிள். ஸோ இந்த லென்த் என்ன இருக்குது, இந்த பக்கமாக கொஞ்சம் இப்படி போயிருக்கு இல்லையா, அதான் அந்த லென்த்து தான் ஸ்மால் லென்த்து DL. ஸோ இதுமாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. கன்சிடர் எ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் DL. அதாவது இந்த லென்த்து தான், இந்த DL எடுத்துப்போம், ஓகேங்களா? ஒரு ஸ்மால் லென்த். மாஸ் ஆஃப் திஸ் ஸ்மால் போர்ஷன், இதனுடைய மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த லென்த்து கூட, இந்த சின்ன லென்த்து கூட அதோடைய மாஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு DL. இந்த DL கூட மாஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா? இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்கிறதுனால நம்ம சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இதில் யூஸ் பண்ணணும். F இஸ் ஈக்குவல் டு mv²/r. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா இது. F இஸ் ஈக்குவல் டு இந்த M இருக்குங்களா, இந்த M தான் மாஸ். என்ன இருக்குது மாஸ் mdl. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். mdl v²/r. mனா மாஸ், dlனா இந்த ஸ்மால் லென்த்து, vனா வெலாசிட்டி, rனா ரேடியஸ். இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இதில் எவ்வளோ இருக்குன்னு. நெக்ஸ்ட், இப்போது நம்மளுக்கு டென்ஷன் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும், ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ரெண்டு டென்ஷன் இருக்கும். ஸோ ஒரு டென்ஷனுக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்துட்டிங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு T sin dθ. இது எப்படி வரையணும்னு பாருங்கள். இது எப்படி இங்கே நான் சைன்லாம் எழுதுன்னு பாருங்கள். அதாவது இந்த OAC மட்டும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? OAC சரி, இந்த OACயில் இது R, இது T, இதை Xன்னு வச்சுப்போம். R, T, X. இது வந்து இந்த ஆங்கிள் dθ. எப்பவுமே ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது தான் ஆப்போசிட் சைடு. ஸோ சைன் ஃபார்முலா என்னது, இங்கே dθ இருக்கா, சைன் dθ ஈக்குவல் டு சைன் ஃபார்முலா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட்னா இருக்குது X, ஓகேங்களா? ஹைபாட்னியூஸ் என்ன இருக்குது T. எனக்கு இந்த X மட்டும் தான் வேணும். அப்போ இந்த T இங்கே கொண்டு போயிடலாமா? அப்போ என்ன வரும், T sin dθ. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ புரிஞ்சுதுங்களா ஏன் இங்கே சைன்லாம் வந்ததுன்னு? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டென்ஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து ரெண்டு டென்ஷன் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதேமாதிரி இந்த dθ இருக்குங்க இல்லையா, இது வந்து ரொம்ப சின்ன ஆங்கிள், ரொம்ப ஸ்மால் ஆங்கிள். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சைன் dθவை dθன்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அப்போ என்ன வரும் f is equal to 2t இந்த sin t theta d theta ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஸ்மால் ஆங்கிள் தான் நம்ம இப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம இந்த ஆர்க் இருக்கு இல்லையா அந்த ஆர்க் லென்த்துக்கும் ஆங்கிளுக்கும் ரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலாக ஒரு சர்க்கிளுக்கு இந்த லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் dl is equal to radius into 2 times d theta. அதாவது இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் dl is equal to நம்மளுக்கு இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா ஸோ ஆறு இந்த d theta இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும் 2 times. ஸோ dl is equal to r 2 d theta. எனக்கு இதிலேருந்து 2 d theta மட்டும் தான் வேணும். இந்த r வந்து நம்ம லெஃப்ட் சைடு அனுப்பிச்சிடும். அப்போ டினாமினேட்டருக்கு போய்டும். இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ f is equal to 2t ஓகேங்களா. என்ன இருக்குது இங்கே 2t d theta இருக்குது இல்லையா ஃபஸ்ட் இந்த டீயை மட்டும் எடுத்து எழுதுவோம் t. நெக்ஸ்ட்டு இந்த 2 d thetaக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் dl by r. இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் த டூ ஃபோர்ஸஸ் அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்குது m dl v square by r இதையும் ஃபோர்த் ஈக்குவேஷனாக இருக்குது t dl by r இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஈக்குவலைஸ் பண்ணும்போது இந்த r கேன்சல் இந்த dl கேன்சல். அப்போ பேலன்ஸ் என்ன வரும் mv ஸ்கொயர் ஈக்குவல் டு t மட்டும் வரும். எனக்கு எது இந்த v ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுப்போம் இந்த m ரைட் ஹேண்ட் சைடு அனுப்பிச்சிடும். அப்போ டிவிஷனில் போய்டும் t by m ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஆகும் ரூட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த v தான் வெலாசிட்டி. ஸோ இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஓகேங்களா. அந்த வேவு அந்த ஸ்ட்ரிங்கில் போகுது இல்லையா அதோடைய வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது ஸ்கொயர் ரூட் ஆஃப் t by m. நெக்ஸ்ட் இப்போது இந்த ஸ்ட்ரிங்கு வைப்ரேட் ஆகிற அந்த ஸ்ட்ரிங்கினுடைய ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் ஏற்படுது அந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரிங்கினுடைய லென்த்து ஒரு எல் எடுத்துப்போம். அதை ரெண்டு பக்கமும் மாட்டி வச்சுருவோம் அப்படி ஓகேங்களா. ஏபி கன்சிடர் எ ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் எல். ஸோ அந்த லென்த் வந்து எல். அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஏபி பாயிண்ட்டுக்கு இடையில் நம்ம வச்சுட்டோம். இதை அப்படியே அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அப்படி இப்படி ஆடுமா ஸ்ப்ரிங் எடுக்குன்னு ஓகேங்களா. அதுக்கு நம்மளுக்கு என்ன வரும்னா லாம்டா பை 2. ஏன் லாம்டா பை 2னா நம்மளுக்கு இந்த கர்வ் இப்படி இருக்குங்க இல்லையா இப்படி தானே இருக்குது கர்வு. அந்த கர்வ் இப்படியும் போகும். அப்போது இங்கே ஒரு லாம்டா இருக்கும் அதாவது இங்கே ஒரு லாம்டா பை 2 இது ஒரு லாம்டா பை 2 ஓகேங்களா. ஏன் லாம்டா பை 2 எடுத்தோம்னா இது மொத்தமாக லாம்டா இங்கேருந்து இது வரைக்கும் லாம்டா மொத்தமாக லாம்டா. அப்போ இதில் பாதி என்ன லாம்டா பை 2 தானே. ஸோ அதுதான் இங்கே லாம்டா பை 2ன்னு எடுத்துருக்கோம் ஓகேங்களா. சரி நார்மலாக ஒரு ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்னதுன்னா n is equal to v by lambda. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி நம்ம என்ன v கண்டுபிடிச்சோம் வெலாசிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் t by m. அந்த v எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். therefore n is equal to v என்ன கண்டுபிடிச்சோம் ரூட் ஆஃப் t by m. நெக்ஸ்ட்டு எழுதியாச்சுங்களா. நெக்ஸ்ட் டினாமினேட்டருக்கு லாம்டா. ஸோ அந்த லாம்டா எடுத்து தனியாக அப்படி ஓரமாக எழுதிக்கலாம் 1 by lambda root of t by m. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு மோடு ஒரு ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா L is equal to lambda by 2. நான் சொன்னேன் இல்லையா அதாவது இந்த லென்த் இருக்கு இல்லையா இந்த லென்த்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லாம்டா பை 2. இதுவே இன்னொன்று ஆட் பண்ணோம்னா இன்னொரு லாம்டா பை 2 அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. எனக்கு லாம்டா மட்டும்தான் வேணும். அந்த 2 இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள் லாம்டா ஈக்குவல் டு 2l. இப்போது இந்த லாம்டா வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும் n is equal to 1 by இந்த லாம்டாக்கு பதிலாக 2l ஸ்கொயர் ரூட் ஆஃப் t by m. இந்த ஈக்குவேஷன் தான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங். அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதை ப்ளக் பண்ணி இழுக்கும் போது நம்மளுக்கு அதில் ஒரு வேவ் வந்து மூவ் ஆகுது. அந்த வேவ்னுடைய வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சோம் ரூட் ஆஃப் t by m. அதோடைய ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்குது 1 by 2l ரூட் ஆஃப் t by m. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கினுடைய வெலாசிட்டி அண்டு ஃப்ரீக்வன்சி ஓகேங்களா. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.